பிப்ரவரி 19ஆம் நாள். இறைவார்த்தை. லேவியர் அதிகாரம் 5. பாவ கழுவாய்க்கான காணிக்கைகள். ஒருவர் ஒரு காரியத்தை கண்டோ கேட்டோ அதற்கு சாட்சியாளராய் இருந்தும் அது பற்றி சான்று கூற பணிக்கும் பொது கட்டளையை கேட்டும் அதை அறிவிக்காமல் இருந்து பாவத்திற்குட்பட்டால் அவரே இத்தீச்செயலுக்கு பொறுப்பாவார். ஒருவர் தீட்டான எதையும் செத்து தீட்டான காட்டு விலங்கையோ செத்து தீட்டான கால்நடையையோ செத்து தீட்டான ஊர்வனவற்றையோ தெரியாமல் தொட்டு விட்டாலும் அவர் தீட்டுப்பட்டவரே, அவர் குற்றவாளி ஆவார். மேலும் எத்தகைய தூய்மை கேட்டினாலாவது தீட்டுப்பட்ட ஒரு மனிதரை ஒருவர் அறியாமலே தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டாலும் அவரும் குற்றவாளியே. தீமை செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ எக்காரியத்திலும் ஒருவர் சிந்திக்காமல் வாய்விட்டு ஆணையிட்ட பின்னர் தாம் அறியாமல் பதற்றத்தில் ஆணையிட்டு விட்டதாக அவர் உணர்ந்தால் இக்காரியத்தினாலும் அவர் குற்றவாளியே. மேற்குறிக்கப்பட்டவைகளில் அவர் தவறிழைத்தவராக காணப்படும்போது தாம் இழைத்த குற்றத்தை அறிக்கையிட்டு பாவம் போக்கும் பலிபொருளை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும். ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்த ஒரு பெண்ணாட்டையோ செம்மறி ஆட்டு குட்டியையோ வெள்ளாட்டு குட்டியையோ பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும். அவருக்காக குரு அவரது பாவம் நீங்குவதற்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அவர் தம் குற்றப்பலியை அகற்ற ஆட்டுக்குட்டி கொண்டு வர இயலாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றொன்றை எரிபலியாகவும் ஆண்டவருக்கு செலுத்த அவற்றை குருவிடம் கொண்டு வர வேண்டும். குரு முதலில் பாவம் போக்கும் பலிக்கு உரியதை எடுத்து அதன் கழுத்தை திருகி தலையை துண்டிக்காமல் வைக்க வேண்டும். பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிப்பீட ஓரங்களில் சுற்றியில் தெளித்து எஞ்சிய இரத்தத்தை பலிப்பீடத்தின் அடியில் வடியவிட வேண்டும். இது பாவம் போக்கும் பலி. இரண்டாவதை ஒழுங்குமுறைப்படி அவர் எரிபலிக்கென செலுத்த வேண்டும். அவர் செய்த பாவம் நீங்க குரு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அவரும் மன்னிப்பு பெறுவார். 2 காட்டு புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர இயலாதிருந்தால் குற்றவாளி தாம் செய்த குற்றத்தின் நிமித்தம் தாம் படைக்கும் காணிக்கைக்கென 20 படி அளவு மிருதுவான மாவில் 10 பங்கை கொண்டு வருவாராக. அதன் மேல் எண்ணெயையோ சாம்பிராணியையோ இடலாகாது, ஏனெனில் அது பாவம் போக்கும் பலி. அது குருவிடம் கொண்டு வரப்பட வேண்டும். குரு நினைவு பங்காக ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து ஆண்டவரின் நெருப்பு பலிகளோடு பலிப்பீடத்தின் மேல் இருக்க வேண்டும். இது பாவம் போக்கும் பலி. இவ்வாறு குரு இத்தகைய பாவங்களில் ஒன்றை செய்வதற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவாராக. அப்போது அவர் மன்னிப்பு பெறுவார். எஞ்சியது உணவு படையலை போல் குருவை சேரும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது. ஒருவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவற்றில் ஒழுங்கை மீறி அறியாமல் தவறிழைத்தால் அவர் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு தம் குற்றப்பலி நீக்கும் பலியாக கொண்டு வருவாராக. அது திருத்தல செக்கேல் கணக்கேற்ப நீ விதிக்கும் அளவு மதிப்புடையதாய் இருக்க வேண்டும். இது குற்றப்பலி நீக்கும் பலி. அர்ப்பணித்தவற்றில் தவறிழைத்தால் ஈட்டு தொகையோடு 5 பங்கு மிகுதியாக கொடுக்க வேண்டும். அதை குருவிடமே கொடுக்க வேண்டும். குரு பாவ கழுவாய் செய்து குற்றம் போக்கும் பலியான ஆட்டுக்கிடாயை அவருக்காக பலியிட வேண்டும். அப்பொழுது அவர் மன்னிப்பு பெறுவார். ஆண்டவரின் கட்டளைகளின்படி செய்யக்கூடாதென்று விளக்கப்பட்ட ஒன்றை ஒருவர் செய்து பாவத்திற்குள்ளானால் அவர் அறியாமல் செய்தாலும் கூட அவர் குற்றவாளியே. அத்தீச்செயலுக்கு அவரே பொறுப்பாவார். அவர் நீ விதிக்கும் மதிப்பிற்கு ஏற்ப பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாயை ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்து அதை குற்றப்பலி நீக்கும் பலியாக குருவிடம் கொண்டு வருவார். அவர் அறியாமல் செய்த பிழைக்காக குரு அவருக்கென கரை நீக்கம் செய்வார். அது அவருக்கு மன்னிக்கப்படும். அது குற்றப்பலி நீக்கும் பலி. அவர் ஆண்டவருக்கு எதிராகவே குற்றம் செய்துள்ளார்.
ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது, தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த அல்லது பணயமாய் வைக்கப்பட்டிருந்த பொருளை ஒருவர் தம் இனத்தாரிடமிருந்து ஏமாற்றி எடுத்துக்கொண்டோ, அவரிடமிருந்து ஒரு பொருளை திருடிக் கொண்டோ, தம் இனத்தாரை ஒடுக்கி பறித்து கொண்டோ, காணாமல் போனதை கண்டெடுத்தும் அதை மறித்து பொய்யானையிட்டோ, இவற்றை போன்ற பாவத்திற்கு உட்பட்டு ஆண்டவருக்கு துரோகம் செய்தால் அவர் பாவத்திற்கு உட்பட்டு குற்றப்பழி உடையவராய் இருப்பார். அவர் தாம் திருடி கொண்டதையோ ஒடுக்கி பறித்து கொண்டதையோ தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த பொருளையோ காணாமல் போய் தாம் கண்டெடுத்ததையோ பொய்யானையிட்டு பெற்று கொண்டதையோ இவை அனைத்தையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும். அந்த முதலை முழுமையாக கொடுப்பதோடு அதன் 1/5 பங்கை சேர்த்து குற்றப்பழி நீக்கும் பழி நாளில் உரியவருக்கு கொடுக்க வேண்டும். குற்றப்பழி நீக்கும் பழியாக நீ விதிக்கும் மதிப்பிற்கு சரியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு செலுத்தும்படி குற்றப்பழி நீக்கும் பழியாக குருவிடம் செலுத்த வேண்டும். அப்பொழுது குரு ஆண்டவருக்கு முன்பாக கரிநீக்கம் செய்வார். இவற்றுள் எதையேனும் செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அது மன்னிக்கப் பெறும். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது, ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது எரிபலி பற்றிய சட்டம் இதுவே. இரவு முழுவதும் காலை வரையும் பலிபீடத்தின் நெருப்பின் மேல் எரிபலி இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். குரு தன் நாற்பட்டு அங்கியை அணிந்து தன் நாற்பட்டு உள்ளாடையை இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும். பலிபீடத்தின் மேல் நெருப்பில் எரித்த எரிபலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்திற்கு அருகே கொட்ட வேண்டும். பின்னர் தன் உடைகளை மாற்றி வேறு ஆடைகள் அணிந்து கொண்டு அந்த சாம்பலை பாளையத்திற்கு வெளியே தூய்மையான இடத்தில் கொண்டு போய் கொட்ட வேண்டும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற நெருப்போ அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். காலைதோறும் குரு அதன் மேல் எரியும்படி கட்டைகளை வைத்து அதன் மேல் எரிபலியை அடுக்கி அவற்றின் மீது நல்லுறவு பலிகளின் கொழுப்பை இட்டு எரிக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அணைந்து விடலாகாது. உணவு படையல் பற்றிய சட்டம் இதுவே. ஆண்டவரின் திருமுன் அதை பலிபீடத்திற்கு எதிரே ஆரோனின் புதல்வர் படைக்க வேண்டும். அவர்கள் உணவு படையலின் மிருதுவான மாவிலும் அதன் எண்ணெயிலும் உணவு படையலின் மீதுள்ள எல்லா சாம்பிராணியிலும் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து அதை நினைவு படையலாக பலிபீடத்தின் மேல் எரிப்பர். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நினைவு பலியாகும். எஞ்சியதை ஆரோனும் அவன் புதல்வரும் உண்பர். அதை புளிப்பற்றதாக புனித தலத்தில் உண்பர். சந்திப்பு கூடாரத்தின் முற்றத்தில் அதை உண்பர். அதை புளிப்பேற்றதா சுட வேண்டும். எனக்கு செலுத்தும் நெருப்பு பலிகளில் அதை நான் அவர்கள் பங்காக கொடுத்துள்ளேன். அது பாவம் போக்கும் பலி போலவும் குற்றப்பழி நீக்கும் பலி போலவும் மிக தூயது. ஆரோனின் பிள்ளைகளில் ஆண்கள் மட்டும் அதை உண்ண வேண்டும். இது தலைமுறை தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாய் விளங்கும். ஆண்டவருக்கு செலுத்தும் நெருப்பு பலிகளில் எதையும் தொடுகிறவன் தூயவனாயிருப்பான். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது, ஆரோனும் அவன் புதல்வரும் அருள் பொழிவு பெறுகின்ற நாளில் அவனும் அவன் புதல்வரும் ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டிய படையல் இதுவே. 20 படி அளவான மிருதுவான மாவில் 1/10 பங்கை எடுத்து காலையில் பாதியும் மாலையில் பாதியுமாக எந்நாளும் உணவு படையலாக அளிக்க வேண்டும். தட்டையான சட்டியில் எண்ணெய் விட்டு அதை சுட வேண்டும். சுட்ட பின்னர் அதை எடுத்து 10 துண்டுகளாக்கி ஆண்டவருக்கே உகந்த நறுமணமிக்க உணவு படையலாக அளிக்க வேண்டும். அவன் புதல்வரில் அவனுக்கு பின் அருள்பொழிவு பெறும் குரு என்றென்றும் மாறாத நியமமாக இதை படைக்க வேண்டும். இது ஆண்டவருக்காக முழுவதும் எரிக்கப்படும். குருவின் எந்த உணவு படையலும் முழுவதும் எரிக்கப்பட வேண்டும். அது உண்ணலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல்ல வேண்டியது பாவம் போக்கும் பலி பற்றிய சட்டம் இதுவே. எரிபலிக்குரியதும் பாவம் போக்கும் பலிக்குரியதும் பலியாக்கப்படுகிற இடத்திலேயே ஆண்டவர் திருமுன் அடிக்கப்பட வேண்டும். அது மிக தூயது. பாவம் போக்குவதற்கென அதை படைக்கும் குரு அதை உண்பார். சந்திப்பு கூடாரத்தின் முற்றமாகிய தூய தலத்தில் அது உண்ணப்பட வேண்டும். அந்த இறைச்சியில் படுகிற எதுவும் தூய்மையானதே. அதன் இரத்தம் ஒரு துணியில் தெரித்தால் இரத்தம் தெரித்த துணியை தூய தலத்தில் துவைக்க வேண்டும்.
அதை வேக வைத்து மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். வெண்கல பானையில் வேக வைத்தால் அதை தேய்த்து தண்ணீரால் நன்கு கழுவ வேண்டும். குருக்களில் ஆண் மக்கள் யாவரும் அதை உண்ணலாம். அது மிக தூயது. கரை நீக்கம் செய்யும்படி சந்திப்பு கூடாரத்திற்குள் தூயகத்திற்கு கொண்டு வரப்பட்ட இரத்தத்திற்குரிய பாவம் போக்கும் பலி உண்ணப்படலாகாது, நெருப்பில் எரிக்கப்பட வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.